ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோல மோர் தென் ஒன் ரிலேஷனல் ஆப்பரேட்டர் வந்து நம்ம எக்ஸ்பிரஷன்ல இருந்தா எப்படி பைத்தன்ல எக்ஸிக்யூட் ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நம்பர் லைஸ் பிட்வீன் 1 to 10 அப்படிங்கிறத செக் பண்றது எப்படி எழுதுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிள்ல 2ன்னு இருக்கு. ஸோ 2ங்கிற கன்டென்ட் ஏ வேரியபிள்ல இருக்கு. இந்த ஏ வேரியபிள் லைஸ் பிட்வீன் 1 to 10 அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிரஷனா எழுதணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆப்பரேட்டர் போட்டு எழுதிக்கலாம். தட் இஸ் ஏ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 அண்ட் ஏ இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஸோ 1ல இருந்து 10க்குள்ள அந்த ஏ வேல்யூ இருக்கா? ஸோ ட்ரூ. ஸோ 2 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 ட்ரூ அண்ட் 2 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 10 ட்ரூ. ஸோ ரெண்டுமே ட்ரூவா இருக்கும்போது உங்களுக்கு ட்ரூன்னு வரும். அதே இது பைத்தன்ல உங்களுக்கு ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷனாவும் நம்ம அத எழுதிக்கலாம். பைத்தன்ல இது சப்போர்ட் ஆகும் ஆப்பரேட்டர்ல. ஸோ நீங்க மோர் தென் ஒன் ரிலேஷனல் ஆப்பரேட்டர நம்ம அங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 1 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ஏ, லெஸ் தென் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மாதிரி நீங்க எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் எழுதுனீங்கன்னா, அது எப்படி இவாலுவேட் ஆகுதுன்னா, ஸோ சிங்கிள் ஷாட்ல உங்களுக்கு இவாலுவேட் ஆகல. அது ஆக்சுவலா 2 அட்டெம்ப்ட்டா பிரியுது. 2 எக்ஸ்பிரஷன்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 1 லெஸ் தென் ஈக்குவல் டு ஏ. தட் இஸ் 1 இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 2. So 1 is less than equal to 2. Yes, true. So second expression a is less than equal to 10. That is 2 is less than equal to 10. That is true. So ரெண்டுமே true and operator. So ரெண்டும் trueனா உங்களுக்கு output true ஆகும். ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம மேலே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்பிரஷனில் உங்களுக்கு ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்குது, ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இதை வந்து சி ப்ரோக்ராமிங்கில் நார்மலாக எப்படி இவாலுவேட் பண்ணுவீங்கன்னா, ஸோ ரெண்டுமே ஒரே ப்ரெசிடென்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு அசோசியேட்டிவிட்டி அப்ளை ஆகும் லெஃப்ட் டு ரைட். 2 greater than 1. So 2 greater than 1 true. So then true equal to true. So true output வந்து அந்த மாதிரி உங்களுக்கு வரும். சி ப்ரோக்ராமிங்ல சொல்றேன், பைத்தன்ல இல்ல. பட் பைத்தன்ல ஸோ இந்த லாஜிக் தான் அங்கேயும் அப்ளை ஆகுது. ஸோ என்ன லாஜிக்கு? 2 எக்ஸ்பிரஷனா நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணும். 2 greater than 1. ஸோ 2 greater than 1 true. ஸோ true equal to true. செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ ட்ரூ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ அதனால தான் உங்களுக்கு ட்ரூ வந்திருக்கு. ஸோ அதே எக்ஸ்பிரஷன்ல இங்க பாருங்க. ஸோ 2 அட்டெம்ப்ட்டா பிரியுது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2 இஸ் கிரேட்டர் தென் 0 ட்ரூ. நெக்ஸ்ட் அந்த 0 இஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ 0ங்கிறத நீங்க பூலியன்ல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா அது ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூங்கிறது ஒரு ஃபால்ஸு. ஸோ அண்ட் ஆப்பரேட்டர் நீங்க 2க்கும் அப்ளை பண்ணீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ஸோ ஏதாவது ஒன்று ஃபால்ஸா இருந்தாலும் உங்களுக்கு ஃபால்ஸ் வரும். ஸோ சி ப்ரோக்ராமிங் மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் பண்ணி வர்ற ரிசல்ட்டை கேரி அவுட் பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, ப்ரெசிடென்ஸ் தட் இஸ் நீங்கள் வந்து பிராக்கெட் போட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ணிடலாம். ஸோ பேரந்தசிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதுதான் உங்களுக்கு இவாலுவேட் ஆகும். தட் இஸ் 2 கிரேட்டர் தென் 0ங்கிறதுக்கு ஆன்சர் ட்ரூ. அந்த ட்ரூவை வந்து ஈக்குவல் டு ட்ரூவான்னு கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு ட்ரூன்னு வரும். இது ஜஸ்ட் ஒரு சில்லி லாஜிக்கல் மிஸ்டேக்கா உங்க ப்ரோக்ராம்ல வந்து அமையும். ஸோ இந்த கான்செப்டை கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேங்க் யூ.